விஜய் அவர்கள் தன்னுடைய அமைச்சரவையில் இருந்து விசிக, கம்யூனிஸ்ட் ஆகியோரை கழற்றி விட போகிறாரா என்கிற கேள்வி இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. தினமலர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இப்போது இந்த பரபரப்பை பெற்ற வைத்திருக்கிறது. குறிப்பாக பாமகவுடனான திடீர் நெருக்கம், அதற்கு காரணம் விசிகாவும் கம்யூனிஸ்டும் தொடர்ந்து அவர்களுடைய அழுத்தத்தை அரசுக்கு கொடுக்கிறார்கள் என்கிற ரீதியில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இல்லை இதில் அவங்கள கொண்டு வரதுனால அமைச்சரை விட்டு இவங்களை அனுப்பணும்னு இல்லை, சேர்ந்தே ஒரே கூட்டணியில் ஏன் பயணிக்கக்கூடாது தேர்தலுக்கு பிறகு என்கிற அந்த ப்ரப்போசலை முன்வைக்க போகிறார்களா? ஏனென்றால் சோஃபா மாடல் என்பதற்கு புதிய விளக்கத்தை எல்லாம் அமைச்சர் வன்னியரசு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எதை நோக்கி நகர்கிறது தமிழ்நாடு அரசியல்? மிக குறிப்பாக முதலமைச்சர் விஜய் தனக்கான ஆதரவு வட்டத்தை, எம்எல்ஏக்கள் வட்டத்தை பெருக்குவதற்கு முயற்சி செய்கிறாரா? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. திடீர் நெருக்கம் என்கிற செய்தியை பார்க்கிறோம். பாமகவுடன் முதல்வர் விஜய், கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் குடைச்சல் காரணம் அப்படின்னு அவங்க போட்டிருக்கிறாங்க. பாமகவுடன் முதல்வர் விஜய் திடீர் நெருக்கம் காட்டுவதற்கு தாவேகா அரசுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தை கட்சியும் தரும் குடைச்சல்களே காரணம் என கூறப்படுகிறது. அவங்க என்ன குறிப்பிடுறாங்க? காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் கட்சிகள் தாவேகா அரசுக்கு ஆதரவு அளிச்சிட்டாங்க. 3 பேர் 3 கட்சிகள் அமைச்சரவைக்குள்ளே போயிட்டாங்க. திரு விஸ்வநாதன் அவர்கள் காங்கிரஸ் சார்பிலும் 5 எம்எல்ஏக்களை கொண்ட அந்த கட்சி, இந்த பக்கம் 2 பேரில் திரு வன்னியரசு அவர்கள் அமைச்சராகி இருக்கிறார்கள். அதே போல் திரு ஷாஜஹான் அவர்கள் ஐயுஎம்எல்ல அமைச்சரும் ஆயிட்டார். இது போக 2 சீட்டு ஜெயித்திருக்கக்கூடிய சிபிஐ மற்றும் சிபிஎம் ஆகியோரும் உள்ள இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரிந்தது தான். இந்த 2 கம்யூனிஸ்ட் விசிகாக்களும் பல்வேறு பிரச்சனைகளில் தாவேகா அரசை நேரடியாகவே விமர்சித்து வருகின்றன. அரசு நிர்வாகம், அதிகாரிகள் மாற்றம் உள்ளிட்ட விவகாரங்களில் விசிகாவின் தலையீடு அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. குறிப்பாக இது போன்ற நெருக்கடியும் குடைச்சலையும் தவிர்க்கவே அதிமுக எம்எல்ஏக்களுக்கு வலை விரிக்கப்பட்டது. 5 பேர் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர், 4 பேர் தாவேகாவில் சேர்ந்து விட்டனர். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் குதிரை பேரம் என்றும் எதிர்கட்சிகளை போன்றே விமர்சித்துள்ளன. அது அவங்க விமர்சித்து நாளாயிடுச்சுனாலும் இப்போ அதை இவங்க ரிமைண்ட் கொண்டு வராங்க. இது ரொம்ப ரொம்ப சிக்கல் கொண்டது. இப்போ நேற்றைக்கெல்லாம் திரு சண்முகம் அவர்கள் ஒரு போடு போட்டார். என்னன்னா, முதலமைச்சர் விஜய், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் 2 பேரையுமே அவர் விமர்சனத்தை பார்வையோடு அணுகியிருக்கிறார். இவங்க செஞ்சது சட்டமன்ற விதிகளுக்கு முரணானது அப்படின்னு முதலமைச்சரையே விமர்சித்திருக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா என்னென்னா, இந்த காவிரி தொடர்பாக மேகதாதுவுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானம், அந்த தீர்மானத்தில் ஒரு கூடுதல் விஷயத்தை, ஒரு திருத்தத்தை எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் 4வது பத்திக்கு பிறகு எதிர்கட்சி தலைவர் சொன்ன அந்த திருத்தத்தை உள்ளே சேர்ப்போம் என்று அவர் முன்மொழிந்து சபாநாயகரை அதை அவைக்கு அதை தெரியப்படுத்தி அதற்கு பிறகு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த திருத்தத்தோடு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம். இந்த விவகாரத்தை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு பே. சண்முகம் அவர்கள் என்ன திருத்தத்தை கொடுத்தார் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின்? எப்படி அவர் அதாவது திருத்தம் என்னங்கிறது சபையில் இருக்க எல்லாருக்கும் முன்கூட்டியே அவங்க தெரிவிக்கலை, அரசுக்கு அவர் கொடுத்திருக்கிறார், அரசு அதை ஏற்றுக்கொண்டதுன்னு முதலமைச்சர் விஜய் சொல்கிறார். அப்படின்னா முதலமைச்சர் விஜய் செய்தது விதிகளுக்கு மாறானது. எதிர்கட்சி தலைவர் எல்லாருக்கும் சொல்லாமல் ஒன்று சொல்லிட்டீங்க, நாங்கள் அங்கே ஓட்டு போடுற இடத்துல உட்காந்துட்டோம், ஓட்டு போடுற இடத்துல உட்கார்ந்த பிறகு பார்த்தா ஒரே சிக்கல் ஆயிடுச்சு, என்ன திருத்தம்னு தெரில, ஆனால் அதுக்குன்னு தீர்மானத்தை எதிர்க்க முடியாது. ஏன்னா மேகதாது விவகாரத்தில் நமக்கு தேவையான விஷயங்கள், அது மாநிலத்தினுடைய ஜீவாதார பிரச்சனைங்கிறதுனால என்ன திருத்தம்னே தெரியாமல் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிக்கக்கூடிய சூழல் விட்டதுன்னு அதற்கு வாக்கு அளித்த பிறகு இப்போது ஒரு குற்றச்சாட்டை நேற்றைக்கு அவர் பொதுக்கூட்டம் ஒன்றிலேயே பேசியிருக்கிறார். அவர் நடத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கூட்டம் ஒன்றிலேயே அவர் மக்களிடம் உரையாடக்கூடிய வகையில் நடத்திய பொதுவெளி கூட்டம், அவுட்டோர் மீட்டிங்கில் அவர் பேசுகிறாரு. அப்போ இப்படியானது வரும்போது தான் குழப்பம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வருது. அதே போல் பார்த்திங்கன்னா, அரசின் இப்போ இன்றைக்கு காலையில் ஐ திங்க் திரு மு. வீரபாண்டியன் அவர்கள் இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் தூய்மை பணியாளர்களாக அதை கான்ட்ராக்டுக்கு விடுறாங்க தனியாருக்கு என்கிற செய்தியை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் தான் இதை கடுமையாக கண்டித்து விஜய் அறிக்கை விட்டார். விஜய் அறிக்கையை விட்டதற்கு எதிராக விஜயை நடந்து கொள்கிறாரா? அதாவது தாவேகா தலைவர் விஜயினுடைய அறிக்கையை கண்டுகொள்ளாமல் அதற்கு மாறாக முதலமைச்சர் விஜய் நடந்து கொள்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இப்போது வெடித்து கிளம்பி இருக்கிறது. இது கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாகவும் மாறுது. இது போக பார்த்திங்கன்னா, எப்போது வேண்டுமானாலும் அமைச்சரவையிலிருந்து வெளியேறுவோம், நாங்கள் டிட்டாச்சாக தான் இருக்கோம் அப்படின்னு திரும்ப அவர்கள் சொன்னது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியதாக
பண்ணுறாங்க. மக்கள் மீது சுமைகளை ஏற்றாமல் அரசுக்கான வருவாயை திரட்டுவது எப்படி என்பது பற்றி தாவேக அரசு சிந்திக்க வேண்டும் அப்படின்னு நேற்றைக்கு திரு பே சண்முகம் அவர்கள் ஒரு பேட்டியும் அளித்திருக்கிறார். அப்போ நீங்கள் வரிச்சுமையை கூட்டக்கூடாது, வருவாயை பெருக்குங்க என்பதெல்லாம் ஏறத்தாழ இவங்க ரிஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் அந்த ரிஃபார்ம்ங்கிறது எய்தர் தனியார் மையத்தை நோக்கி போவதாகவோ அல்லது கூடுதல் வரிச்சுமையை கூட்டுவதாகத்தான் இருக்க போகிறது. அதை தாண்டி வேறு எதுவும் எக்ஸிஸ்டிங் வழிகள் கிடையாது. அப்போ அதை கிராஜுவலாக செய்வாங்கன்னா, நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வரிச்சுமையை கூட்டாமல் நீங்கள் வருவாயை திரட்டுவது பற்றி யோசியுங்கள் அப்படின்னு பே சண்முகம் அவர்கள் நேரடியாக தாவேக அரசுக்கு ஒரு ஆலோசனையும் பதிவிட்டிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாலும் அவங்கள தாவேகால சேர்த்துருக்கக்கூடாது, இது ஆரோக்கியமற்ற அரசியல் அப்படின்னும் பே சண்முகம் பேசுகிறார். அப்போ நீங்கள் இவங்க ஒன்று செய்கிறாங்க, செய்யறதுக்கு எதிர்வினை திமுக கொடுத்தாலோ அதிமுக கொடுத்தாலோ எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறாங்க. இவங்க நம்மளை ஆதரிக்கிறாங்க நம்பி, இல்லை இவங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்க நம்பி நம்ம ஆட்சியை செஞ்சோம்னா நமக்கு எதிரான விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார்கள் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு கவலை அளிப்பக்கூடியதாக இருக்கிறது என்று பதிவிடுகிறார்கள். இதே போல் இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் மகேந்திரன், அவர் கட்சியில் நீண்ட காலம் பயணித்தவர், ஒரு அரை நூற்றாண்டு காலம் சிகப்பு துண்டோடையே பயணித்தவர் தான். கடந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்த்து அவர் போட்டியெல்லாம் விட்டிருக்கிறார். தேர்தலில் ஆர்கே நகரில் ஜெயலலிதா அம்மையாரை எதிர்த்து அரௌண்ட் ஒரு 9,900 பக்கம் ஒரு 10,000 வாக்குகள் அப்படிங்கிறது அந்த சமயத்தில் அவர் அந்த வாக்குகளையும் பெற்றிருந்தார் திரு மகேந்திரன் அவர்கள். 2016 மக்கள் நல கூட்டணியில் நினைக்கிறேன். ஸோ அப்படி அவர் இருக்கார். கட்சி அவரை வேறு ஏதோ விஷயங்கள், அந்த கட்சிக்கு சொந்தமான புத்தக நிறுவனத்தில் அங்கே முறைகேடு அப்படின்னு குற்றம் சாட்டி அவர் பொறுப்பை விட்டு நாங்கள் விலக்கி வச்சுருந்தோன்னு இப்போ விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனாலும் அவரை நீங்கள் எப்படி உள்ளே சேர்க்கலாம், அது அப்போ கூட்டணி தர்மம் ஆகுமா என்கிற மாதிரிலாம் ஒரு விஷயத்தை இவங்க கொண்டு வராங்க. அதே போல் இந்த அரசை நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சிக்கல்கள் சார்ந்து பாலியல் ரீதியிலான துன்புறுத்தல்கள் நடக்கும்பொழுது அது குறித்தும் கடுமையான விமர்சனங்களையும் கொண்டு வருகிறார்கள். ஐ திங்க் இவங்களா அல்லது மூவேர பண்ணினவர்களாக பேசினவர்களான்னு தெரில, ஏதோ ஒரு வழக்கு வரும்பொழுது சிபிசிஐடிக்கு நீங்கள் உடனடியாக அதை கொடுக்கணும் அப்படின்னு முதலமைச்சருக்கு அதை வலியுறுத்தவும் செய்தார்கள். ஸோ இந்த சிக்கல்கள் எல்லாம் ஒரு பக்கம் வருகிறது. இவங்க தொடர்ந்து பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட இது அதுன்னு பிரச்சனைகளை கொண்டு வராங்கங்கிறதுனால தான் பாமகவுடனான நெருக்கத்தை தாவேகா காட்டத் தொடங்கி இருக்கிறது அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்களை போய் இவர் சந்தித்திருந்தார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு அப்படின்னாலும் அந்த கட்சி அதாவது 2 பேர்லவா பிரிஞ்சிருக்காங்க. இந்த பக்கம் டாக்டர் ராமதாஸ், இந்த பக்கம் திரு அன்புமணி ராமதாஸ். ஆனால் கட்சி தலைவர் என்கிற வகையில் மாம்பழ சின்னம் இவர்கிட்ட தான் இருக்குன்னு போய் பார்த்துருந்தாலும் அது ஒரு செய்தியை சொல்லுகிறதா, ஒரு நட்பை பேண விரும்புகிறாரா? தாவேகாவினுடைய முதல் வாக்குறுதியே, அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடியது சாதி வாரி அந்த கணக்காய்வு தான், கேஸ்ட் சர்வே அப்படின்னு. அதில் 2 விதமாக பேசுகிறாங்கன்னு வைங்க. இவங்க முன்னாடி வாக்களித்தது ஆட்சிக்கு வந்ததும் நாங்கள் அதை மேற்கொள்வோம் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, மத்திய அரசு சென்சஸ் நடத்தி முடித்த பிறகு 2027க்கு பிறகு கேஸ்ட் சர்வே நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் டாக்டர் சௌமியா அன்புமணி அவர்கள் கொண்டு வந்த அவங்க அது அரசை பல விஷயங்களில் பாராட்டி பேசுவது, குறிப்பாக டாஸ்மாக் கடைகள் 717 மூடப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் தன்னுடைய தொகுதியிலே ஏறத்தாழ 3 கடைகள் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தருமபுரியில் மூடப்பட்டது, உள்ளபடியே அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறாங்கன்னு அவங்க சொன்னதாகட்டும், முதலமைச்சரை இதிலேயே சந்தித்து தலைமைச் செயலகத்திலேயே சந்தித்து சில விஷயங்களை அவங்க வெளிப்படுத்தியதாகட்டும், இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த அரசுக்கு நம்பிக்கை கோரும் தீர்மானம் வரும்போது கூட பாமக நடுநிலை வகித்தது. நாங்கள் எதிர்த்தும் ஓட்டு போட மாட்டோம், ஆதரிக்கவும் மாட்டோம், நாங்கள் நடுநிலை வகிக்கிறோம், அவங்க சிறப்பாக செய்யட்டும், விலகி இருந்து இந்த அரசு செய்வதை நாங்கள் பார்க்கிறோம், அப்புறம் விமர்சிக்கிறோம் என்கிற ரீதியில் தான் இருந்தார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் அன்புமணி பார்த்திங்கன்னா ஜாதிவாரி சர்வே நடத்த கோரி பாமக நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்தில் தாவேகாவும் பங்கேற்றது. அவர் இந்த கடந்த மாதம் 26ஆம் தேதி இல்லை இந்த தொடக்கத்தில் ஒரு தேதி வச்சு நடத்தியிருந்தார். ஸோ அதற்கு அவங்க வந்தாங்கங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி தாவேக ஆட்களை அனுப்புகிறது, தீர்மானத்தை அளிப்பது. முதல்வர் விஜய் அன்புமணி நேரில் சந்திக்கிறார், அனைத்து கட்சி கூட்டம், அது கொடுத்து அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், அதிலிருந்து முதலமைச்சரை சந்தித்த பிறகு கவர்னர் உரையிலும் அதை சேர்க்கிறாங்க. அப்படின்னும் போது திரும்பவும் அன்புமணி அவர்களுடைய இணையர் சௌமியா அவர்களும் பார்க்குறாங்க. அப்போ மேகதாது அணை விவகாரத்தில் நீங்கள் சிறப்பாக பேசுனீங்க அப்படின்னு
விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவங்களும் முதல் முறை எம்எல்ஏ, அந்த சட்டமன்ற குழு தலைவராக பாமக இருக்கார். அவங்களுக்கு தன்னுடைய பாராட்டுகளை வெளிப்படுத்தினார் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. தவேக நிர்வாகி ஒருவர் சொல்லும்போது 2016 அன்புமணிக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்த ஜான ஆரோக்கியசாமி அவர்கள் தான் இப்போது தாவேக்காவுக்கு பணியாற்றினார். ஆரம்ப கட்டத்திலேயே அன்புமணி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு நல்ல ரேப்போட்டை உருவாக்குவதற்கான முயற்சிகள் இருந்தது. அஃப்கோர்ஸ் அவங்க அதிமுக கூட்டணிக்கு போயிருந்தாலும் கூட விஜய் அவர்களின் மீது பெரிய விமர்சனத்தெல்லாம் அவர் தேர்தல் காலத்திலையும் வைக்கலைங்கிறது நீங்கள் பார்த்துருக்கலாம். எப்போதும் அந்த ஆப்ஷன் ஓப்பன்லேயே இருந்ததுனால இன்னும் ஒரு முறை அவங்க இணைந்து பயணிப்பதற்கு வாய்ப்பு வந்தாலும் கூட அதை தாவேக்கா தரப்பு மறுக்காது என்கிற ரீதியில் சொன்னதாக நல்ல நட்பு அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறாங்க. இப்போ இதை வைத்து பார்க்கும் பொழுது தொடர்ந்து இப்போ இதில் ஒரு கேள்வி இருக்குது. விசிகா ஆட்சியில் அங்கம் எடுத்து கொண்ட பிறகு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற வகையிலும் எதுவும் ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்போ சமீபத்தில் வந்ததாக தெரியவில்லை. இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் ஒன்றும் பெருசாலாம் விமர்சித்து விடவில்லை. சமீப காலமாக திரும்ப திரும்ப சுத்தல்லே இருக்கக்கூடியது திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்க பார்த்தார்கள். அப்படி எப்படி செஞ்சுருக்க முடியும்? இந்த விவகாரத்தையே திரும்ப 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 பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திருமாவர்கள் அந்த சொல்கிறார், அந்த பிடி ஓப்பன் டாக் நிகழ்ச்சியில் அவர் சொல்கிறாரு, நாங்கள் இப்போ நினச்சா கூட டிட்டாச்சாக தான் இருக்கும், வெளியில் வந்துடும் அவர் சொன்னாலும் கூட ஆட்சிக்கான ஆதரவு இருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் பதிவு பண்ணுறாரு. இப்போது கம்யூனிஸ்டுகள் போராட்டம் நடத்துகிறார்கள். சிபிஎம் 2 நாளைக்கு முன்னாடி நடத்தியிருக்காங்க. என்னென்னலாம் காரணங்கள்னு எடுத்திங்கன்னா, மோடி அரசை கண்டித்து டீசல் விலை உயர்வு, குருடாயில் வரத்து இல்லை, சிலிண்டர் நெருக்கடி ஆகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 125 நாள் விபிஜி ராம்ஜின்னு கொண்டு வந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய ஷரத்துக்கள், அது பண்ணையடிமை முறையை வளர்த்தெடுக்கிறது. இப்படி பல காரணங்களை சொல்லி மோடி அரசை கடுமையாக விமர்சித்து விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிவிட்டீர்கள், சர்வதேச அளவில் உங்களால் ஒன்றும் பண்ண முடியலன்னெலாம் விமர்சித்து போராட்டம் நடத்தினாங்க. இதில் என்னென்னா, பாஜகவை நீங்கள் கண்டிச்சிங்க, ரைட்டு. அதற்கு அடுத்த கட்டமாக இங்கே அந்த விபிஜி ராம்ஜியை ஏற்றுக்கொண்ட தமிழ்நாடு அரசுக்கு நீங்கள் விமர்சன பார்வை வைத்தீர்களா என்கிற கேள்வி இருக்கிறது. சிபிஐ இது குறித்து அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். திரு மு வீரபாண்டியன் அவர்கள் சட்டமன்றத்திலேயே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும், நீங்கள் அதுக்கு எதிராக இருக்கீங்கிறத பதிவு பண்ணணும்னு அவர் வலியுறுத்தி ஒரு அறிக்கையும் கொடுத்திருந்தார். பட் அது இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு அது பூம் ஆகுது. ஏன்னா 29ஆம் தேதி சிபிஐ போராட்டம் அறிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்க. அதில் இந்த விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யணும்னு தாவேக்கா அரசை கண்டித்தே போராட்டத்தினுடைய ஒரு ஷரத்தும் இருக்கிறது. மாவட்ட தலைநகரம் முழுக்க, தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் தாவேக்கா அரசு என்று வலியுறுத்தியே போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு சிபிஐ அறிவித்திருக்கிறது. ஸோ இப்போ அன்புமணியும் இந்த தாவேக்கா நெருக்கத்தை விரும்புகிறார். அதற்கு தகுந்தாற் போல் ஏதாவது ஒரு வகையில் ஒரு இது மூவ் ஆன் ஆகுது, ஜெல்லாகுது அப்படின்னா வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க, பட் ஆரம்பத்திலிருந்து திமுகவை தனிமைப்படுத்துகிற அந்த நோக்கம் அது எதேச்சா அமைஞ்சதில் அதுதான் நோக்கம்னு இல்லைனாலும் கூட 108 வந்ததுனால நம்ம ஆதரவு கோரினோம். அப்படி கோரும்போது திமுகவுடன் இருந்த கட்சிகளெல்லாம் நம்ம அழைத்து வந்துட்ட பிறகு திரும்ப இப்படியான ஒரு வேலையை செய்தால் அவர்கள் மீண்டும் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆட்சி தக்க வச்சிடலாம், ஆனால் மறுபடியும் இவங்க போய் திமுக கூட சேர்ந்தால் திமுக அணியை பலப்படுத்துவதாக இருக்கும். எனவே அந்த தவறை அவ்வளோ சீக்கிரம் விஜய் அவர்கள் துணிஞ்சு செய்ய மாட்டார், அது அவருக்கே பேக்ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அந்த செக்யூலர் கிரெடென்ஷியல் பாதிக்கப்படுமா? ஏன்னா இவங்கெல்லாம் தான் கிளைம் பண்ணுறாங்க, நாங்கள் இல்லைனா அங்கே மதச்சார்பற்றங்கிற அந்த வார்த்தைக்கே அர்த்தம் இல்லை அப்படின்னு திரு பே. சண்முகம் அவர்களில் தொடங்கி பலரும் அதை கிளைம் பண்ணுறாங்க. காங்கிரஸ் தரப்பினரும் அதை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது மறுபடியும் அந்த கிரெடென்ஷியலில் ஒரு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது என்கிற ஒரு பார்வை இருக்குது. மூன்றாவது, அதுக்கு பதிலாக கோ எக்ஸிஸ்டிங் ஆக, ஏன்னா இப்போ ஒரு புதிய ஃபோர்ஸ் வந்துருச்சு, ஆனாலும் வட தமிழ்நாட்டுக்குள்ளே அன்புமணி அவர் மிகப்பெரிய அளவுக்கு ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் நடத்தி காட்டியிருக்கிறார் அதிமுக கூட்டணிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் விசிகாவும் பாமகவும் ஒரே அணியில் இணைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்கிற ரீதியில் அதை கொண்டு போக ஜெல்லாகிற இடத்தை நோக்கி நகர்த்துவாங்களா, அப்படி ஒரு அட்டெம்ப்ட் மேற்கொள்ளப்படுமா என பல்வேறு விதமான கேள்விகள் தொக்கி நிற்கிறது. ஆக தினமலருடைய செய்தி நம்பப்படுகிறது அப்படின்னு அவங்க கூறப்படுகிறதுன்னு போட்டிருந்தாலும் கூட இதற்கான வாய்ப்புகள் எல்லா கட்சிகளும் எல்லா கதவுகளையும் திறந்தே வைத்திருக்கிறார்கள் அடுத்த தேர்தலுக்கு என்பதுதான் இப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. பார்ப்போம் இது மேற்கொண்டு எப்படி பயணிக்கிறது, என்னவாக அரசியல் ரீதியிலாக பரிணமிக்கிறதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.